டாஸ்ல சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா பேட்டிங்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடோட அந்த ஒரு சேஸ்ல லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் ஐபிஎல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 டக் அவுட் வந்து இருக்கு. அண்ட் அந்த ஒரு 30 ரன் தாண்டின ஒரு ரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவேன். சோ உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஒரு மெயின் பேட்டரா இருக்காரு. அண்ட் அவருமே வந்து டாப் ஆர்டர்ல இருக்காரு அப்படின்னு போது இந்த சேஸ் டைம்ல அவரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. கடைசி 10 இன்னிங்ஸும் அவருக்கு சரியா கிளிக் ஆகல அப்படின்னு போது ஃபுல் பிரஷருமே வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் வந்து போகுது. ஏன்னா மிடில் ஆர்டருமே வந்து இந்த சைடு வந்து சரியா கிளிக் ஆகல. ஷிவம் டூபேயோட ஃபார்முமே கிடையாது. ஃபினிஷிங் சைடும் பாத்தீங்க அப்படின்னா தோனி கடைசி ஒரு 2 ஓவர் தான் வராரு அப்படின்னு போது எஸ் ஆப்வியஸா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சேஸ் அப்படின்னு வரும்போது பிரஷர் ஜாஸ்தி. சோ இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பேட்டிங்லயே வந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பிரஷர்லாம் இல்லாம அட்லீஸ்ட் அந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா மாறும்னு சொல்லுவேன். டாஸை வின் பண்ணி ஏன் பேட்டிங் போக சொல்றேன் சிஎஸ்கேக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா எஸ் ஆப்வியஸா அந்த சேஸ் அப்படின்ற டைம்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பிரஷர் போகாது. ஒன்னு அவரால வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஆட முடியும். சோ அவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங்ல வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு அப்படின்றத தாண்டி பெருசா அந்த ஒரு பிரஷர் அந்த ஒரு நெட் ரன் ரேட்க்கு ஆடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிடும். கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டியூ ஃபேக்டர். எல்லாருமே வந்து அந்த டியூக்காக தான் வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ அதனால சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் தான் சொல்லுவேன். சோ டாஸ் வின் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பேட்டிங் போயிடுங்க சிஎஸ்கே.